ஒரு அழகான சிறிய கிராமம். வாழ்க்கை எளிமையா ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய பானிபூரி கடை. அதுவே ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை. ஆனா ஒரு நாள் அந்த நம்பிக்கை உடைந்து போனது. நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, அந்த கடையை நான் பார்த்து கொள்கிறேன். அந்த நேரத்துல பாலாஜி ஒரு முடிவு எடுத்தான். இந்த கடையை எப்படியாவது பழைய மாதிரி மாத்துவேன். முதல் நாள் யாரும் வரவில்லை. நான் உடைந்து போக மாட்டேன், கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பேன், அப்பாவுக்கு பெருமையும் சேர்ப்பேன். நாளைக்கு பாரு கூட்டம் எப்படி வருதுன்னு. ஆனா அவன் விடாமுயற்சி விடவில்லை. சுவையை மாற்ற ஆரம்பித்தான். ஒரு நம்பிக்கை தான், சுவையை மாற்றினால் கூட்டம் வரும் என்று. ஒரு சின்ன புன்னகை அவன் வாழ்க்கையை மாற்றியது. இது மிகவும் அருமையா இருக்கிறதுண்ணா. இதை போல் நான் வேறு எங்கேயும் சாப்பிடவில்லை. மெல்ல மெல்ல அந்த கடை ஊரையே கவர்ந்தது. இது மிகவும் அருமையா இருக்கிறது. எனக்கு இன்னும் 2 பிளேட் தாங்கண்ணா. பாலாஜி பானிபூரி ஊரின் பெருமையானது. அண்ணா, எனக்கு 10 பானிபூரி பார்சல். அவன் வெற்றியை தனக்காக இல்ல, ஊருக்காக கொண்டாடினான். எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், உங்களால் தான் நான் முன்னேறினேன். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஒரு மகனின் முயற்சி ஒரு அப்பாவின் கனவை நிறைவேற்றியது. எனக்கு தெரியும் மகனே, நீ கண்டிப்பா ஜெயிப்பா என்று. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குடா.